வணக்கம். இன்னைக்கு நாம இடைக்காடர் சித்தர் சொன்னதா சொல்லப்படுற ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு தீர்ப்பை பத்தி பார்க்க போறோம். இது ஆன்மீகத்துல இருக்கிற போலித்தனத்துக்கு எதிரான ஒரு கடுமையான எச்சரிக்கை. வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போகலாம். சித்தரோட இந்த ஆழமான வரிகளோட ஆரம்பிக்கலாம். ஒரு பக்கம் இறைவா எல்லாமே நீதான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரியில நீ நல்லா இருக்கணும்னு அவர்கிட்டே நம்ம வேண்டிக்கிறதுல ஒரு சின்ன முரண்பாடு இருக்கு இல்லையா? இதுக்குள்ள என்னமோ ஒரு பெரிய அர்த்தம் ஒளிஞ்சிருக்கு. இது நம்மள நல்லா யோசிக்க வைக்குது. இப்போ நம்ம மனசுல எழ வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். இந்த ஒரு கேள்விதான் இந்த முழு உரையாடலையும் வழிநடத்த போகுது. பக்திங்கிற பாதைக்கு ரெண்டு பக்கம் இருக்கு. அது ஒருத்தரை உருவாக்குமா இல்ல அழிக்குமா? சித்தர் இதுக்கு என்ன பதில் சொல்றாருன்னு பார்க்கலாமா? சரி வாங்க இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போவோம். சித்தர் சொல்ற நோய் அறிதலோட முதல் பகுதிக்குள்ள இப்ப நாம நுழையிறோம். இங்க பக்திங்கிற முகமூடிக்கு பின்னால ஒழிஞ்சுகிட்டு இருக்கிற அந்த மகா நடிகர்களை அவரை நமக்கு அடையாளம் காட்டுறாரு. சித்தர் சொல்ற அந்த முக்கியமான வார்த்தை மகா நடிகன். வாழ்க்கை ஒரு நாடகம்தான் சொல்வாங்க. ஆனா இந்த நபர்கள் ஆன்மீகத்தையே ஒரு நாடகமா மாத்திடுறாங்க. எதுக்கு? அவங்களோட சொந்த லாபத்துக்காகவும் பேருக்காகவும் புகழுக்காகவும். இது ரொம்ப அபாயகரமான ஒரு கட்டம்னு அவர் சொல்றாரு. பாருங்க, இந்த நடிகர்கள் எப்படியெல்லாம் பேசுவாங்கன்னு. சிவன் என்கிட்ட தான் பேசுறாரு, உன்கிட்ட இல்ல. இதுல என்ன தெரியுது? ஒரு போட்டி மனப்பான்மை. அடுத்தது, நான் தான் பெரிய பக்தன். இது சுத்தமான அகந்தை. இன்னும் ஒரு படி மேல போய் நானே முருகன், நானே சிவன்னு சொல்றது. இது ஆள்மாறாட்டம். இல்லைனா என் மேல சாமி வந்துருச்சுன்னு சொல்றது. இது மூலமா ஆன்மீகத்தையே ஒரு ஆயுதமாக்கி பக்திய ஒரு வியாபாரமா மாத்திடுறாங்க. இப்ப பாருங்க, இந்த பாவத்தோட தீவிரத்தை பத்தி சித்தர் எவ்வளவு கடுமையா சொல்றாருன்னு. இது ஒரு சாதாரண தப்பு இல்ல. இது நேரடியா கடவுளோட தலையிலேயே கால வைக்கிறதுக்கு சமம்னு சொல்றாரு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, எவ்ளோ பெரிய வார்த்தை இது. சரி, இது எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகுதுன்னு பாப்போம். இந்த ஆன்மீக அகந்தை ஏன் இவ்ளோ பயங்கரமானது? இத விளக்க சித்தர் ஒரு ஜபர்தஸ்தான உருவகத்தை பயன்படுத்துறாரு. இந்த ரெண்டு விஷயத்தையும் ரொம்ப தெளிவா பிரிச்சு பார்க்கணும். உண்மையான பக்திங்கிறது எந்த ஒரு நிபந்தனை இல்லாம கடவுள் கூட கனெக்ட் ஆகிறது. ஆனா தற்பெருமை, அதாவது அகந்தைங்கிறது நான் தான் பெரியாளு, என்கிட்ட சக்தி இருக்குன்னு நம்புறது. ரெண்டுக்கும் நடுவுல மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்கு. இப்பதான் சித்தர் அந்த மையமான விஷயத்துக்கு வர்றாரு. இந்த அகங்கைங்கிறது வெளியேந்து வர்ற ஒண்ணு இல்ல. அது ஒருத்தன் தனக்குத்தானே தீட்டிக்கொண்ட கத்தி. அடேங்கப்பா, என்ன ஒரு வரிகள்! அதாவது அந்த ஆயுதத்தை அவனேதான் உருவாக்குறான். அப்போ இதோட முடிவு என்ன? சித்தர் பார்வையில இது ரொம்ப நேரடியான ஒரு சமன்பாடு. தற்பெருமை சமம் தற்கொலை. அந்த கத்திய வச்சு அவன் வேற யாரையும் வெட்டல, அவன் தலையையே அவன் வெட்டிக்கிறான். இது ஒரு சுய அழிவு. ரொம்ப கடுமையான எச்சரிக்கை இது, இல்லையா? ஆக நோய கண்டறிஞ்ச சித்தர் இப்ப அதுக்கான மருந்தையும் நமக்கு கொடுக்கறாரு. அப்போ உண்மையான பக்தி, உண்மையான அடியவர்னா எப்படி இருப்பாங்க? வாங்க அதையும் பார்க்கலாம். இந்த அட்டவணைய பாருங்க, ரொம்ப தெளிவா புரியும். போலி பக்தி எப்பவும் போட்டி போடும். நான் தான் உயர்ந்தவன்னு சொல்லும், மத்தவங்கள எடை போடும். ஆனா உண்மை பக்தி எப்படி இருக்கும்? ஈசன் என்னவன்னு ஒரு பாசத்தோட இருக்கும். ரொம்ப பணிவா இருக்கும். பதிலுக்கு எதையுமே எதிர்பார்க்காது. கடவுளோட பேரை கேட்டாலே என் தந்தையேன்னு உருகிடும். இதுல நாம எந்த பக்கம் இருக்கோன்னு யோசிக்க வேண்டிய விஷயம். கடைசியா இந்த மருந்தையும் ஏத்துக்காம அகந்தேங்கிற வழியிலேயே போறவங்களுக்கு சித்தர் என்ன தீர்ப்பு சொல்றாருன்னு பாப்போம். அகங்காரம் கொண்டவங்களுக்கு ஒரு நாள் நிச்சயம் ஒரு முடிவு வரும். அவங்களோட வீழ்ச்சி மெதுவா நடக்காது, திடீர்னு ஒரு பெரிய பள்ளத்துல விழுந்து அழிஞ்சு போவாங்கன்னு சித்தர் ரொம்ப அழுத்தமா சொல்றாரு. ஒரே நொடியில அவங்க கட்டின கோட்டை எல்லாம் சரிஞ்சிடும். ஆக இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. சித்தர் சொல்றாரு, நன்றி கெட்ட இந்த மனிதர்களை சித்தர்கள் அடித்தாவது திருத்துவார்கள். அதாவது திருத்தம் நிச்சயம். அது சில சமயம் கடுமையா இருந்தாலும் அது நடந்தே தீரும். இதுதான் சித்தர்களோட இறுதியான கடுமையான எச்சரிக்கை. சரி, இவ்ளோ நேரம் நாம கேட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் கடைசியா நம்மள ஒரு கேள்வி கேட்க வைக்குது. சித்தர் அன்னைக்கு சொன்ன தீர்ப்பு இன்னைக்கும் நமக்கு பொருந்தும். உங்ககிட்டயே இந்த கேள்வியை கேட்டுக்கோங்க. உங்களுடைய ஆன்மீக பயணம் உங்க அகந்தைய வளர்த்துக்கிட்டு இருக்கா இல்ல அது கரைச்சிட்டு இருக்கா? யோசிங்க.